9 அடிமையா இருந்த ஆசிய நாடுகளை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போறேன். நீ வரையா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். வாங்க 2 பேரும் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். முதல்ல நாம பார்க்குற நாடு மங்கோலியா. மங்கோலியா என்பது கிழக்காசியாவில் உள்ள ஒரு நிலம் சூழ் நாடாகும். இதன் வடக்கே ரஷ்யாவும் தெற்கே சைனாவும் எல்லைகளாக அமைந்துள்ளன. இதன் தலைநகரம் உலான் பத்தூர். மங்கோலியா கோல் கம்பு எப்படி இருக்கும்? உலர்ந்து காணப்படும். அதான் உலான் பத்தூர். லத்தீன் மொழியில் மங்கோலியா என்ற பெயரின் பொருளானது மங்கோலியர்களின் நிலம் என்பதாகும். மங்கோல் என்ற வார்த்தை மலை அல்லது ஆற்றின் பெயராக அறியப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் செங்கிஸ்கானின் ஆட்சிக்கு கீழே இருந்த மங்கோலிய மொழி பேசும் பழங்குடியினர் ஒரு பெரிய குழுவை ஏற்படுத்தினர். அதன் பிறகுதான் மங்கோலியர் என்ற வார்த்தை உருவானது. இந்த மங்கோலிய உலகின் 18வது மிகப்பெரிய நாடாக திகழ்கிறது. இங்குள்ள கோவை பாலைவனமும் மங்கோலிய மஞ்சூரிய புல்வெளியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இப்ப நாம பார்க்குற நாடு மஞ்சூரியா. ஐயோ, மஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குங்க. இது சீனாவின் வடகிழக்கில் மஞ்சு மக்கள் வாழ்ந்த பகுதியாகும். தற்கால சீனாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள லியோவேனிங், சிலின், கெய்லோங் சியான் என்னும் 3 மாகாணங்களின் பகுதியே மஞ்சூரியா ஆகும். ரஷ்ய பேரரசின் காலத்தில் கைப்பற்றப்பட்ட மஞ்சூரியாவின் சில பகுதிகள் தற்போதும் ரஷ்யாவின் வசம் உள்ளன. மஞ்சூரியாவின் தலைநகர் எது தெரியுமா? மஞ்சுகோ. சாகலின் தீவுகள், சாகலின் ஐலாண்ட்ஸ், பசிபிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு. இது ரஷ்யாவின் கிழக்கு முனையில் உள்ள ஒரு தீவு. இது டாடர் ஜலசந்திக்கும் ஓகோஸ் கடலுக்கும் இடையில் வடக்கே அமைந்துள்ளது. இது ஜப்பானின் தீவு ஹெக்கைடோ குரில் தீவுகளுடன் சேர்ந்து சகாலின் ஒப்பாலஸ்டை உருவாக்குகிறது. இங்கு முதலில் குடியேறியவர்கள் ஜப்பானிய மீனவர்கள். 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியின் போது சாகலின் தீவு ஜப்பானின் வசம் இருந்தது. 1924க்கு பிறகு இந்த தீவு மீண்டும் ரஷ்யர்களின் வசமானது. ஜப்பான் ஆசிய கண்டத்தில் உள்ள பல தீவுகளால் ஆன நாடு. இது பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது சூரியன் உதிக்கும் நாடு என்று அழைக்கப்படுகிறது. ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. ஜப்பான் மொத்தம் 6852 தீவுகளை உள்ளடக்கியது. மேலும் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதோடு மட்டுமல்லாமல் உலகின் அதிகபட்ச சராசரி வாழ்நாளை கொண்ட நாடாக விளங்குகிறது. உலகின் 5வது மிகப்பெரிய இராணுவ செலவை கொண்டுள்ள நாடும் இதுதான். கொரிய நாடு கொரிய தீபகற்பத்தில் அமைந்துள்ள ஒரு முன்னாள் நாடு. 1948 கொரியா பிரிந்து வடகொரியா தென்கொரியா என்று ஆனது. கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு கிழக்காசியாவில் உள்ள கொரிய தீபகற்பத்தின் வடபகுதியில் அமைந்த ஒரு நாடாகும். இதன் மிகப்பெரிய நகரம் மற்றும் தலைநகரம் பியாங் யாங் ஆகும். இதன் வடக்கில் சீனாவும் ரஷ்யாவும் அமைந்துள்ளன. இதன் தெற்கே தென்கொரியா அமைந்துள்ளது. தென்கொரியா இதன் தலைநகரம் சியோல். தென்கொரிய நாடு கிழக்காசியாவில் உள்ள நாடு. கொரிய தீபகற்பத்தின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு பௌத்த மதமும் கிறிஸ்தவ மதமும் பின்பற்றப்படும் 2 முக்கிய மதங்கள். சீனா என்று பொதுவாக அழைக்கப்படும் சீன மக்கள் குடியரசு கிழக்காசியாவில் உள்ள நாடாகும். ஆசியாவிலேயே பரப்பளவில் மிகப்பெரிய நாடான சீனா உலகில் ரஷ்யா, கனடா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக பரப்பளவில் 3வது பெரிய நாடாகும். இதன் தலைநகரம் பீக்கிங் ஆர் பெய்ஜிங். சாங்காய் சீன நாட்டிலும் உலக அளவிலும் மக்கள் தொகைப்படி மிகப்பெரிய நகரமாகும். இது சீனாவின் வணிக மற்றும் பொருளாதார தலைநகரமாக விளங்குகிறது. நான்கிங் சீனாவின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் முக்கிய இடம் வைத்த நான்கிங் நகரம் சீனாவின் வரலாற்று தலைநகரம் என்று அறியப்படுகிறது. சாங்காய் பொருளாதார தலைநகரம், வரலாற்று தலைநகரம் நான்கிங். கீழ் யாங்டிசி ஆற்றின் வடிநிலப்பரப்பில் அமைந்துள்ளது. ஹாங்காங் பிரிட்டிஷ் அரசின் குடியேற்ற நாடுகளில் ஒன்றாக இருந்தது. 1997ஆம் ஆண்டு சீன மக்கள் குடியரசின் சிறப்பு நிர்வாக பகுதியில் 2இல் 1ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஹாங்காங் சீன குடியரசின் சிறப்பு நிர்வாக பகுதி. கேண்டன் சைனாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கண்காட்சி வளாகம். ஆசியாவின் மிகப்பெரிய நவீனமயமாக்கப்பட்ட கண்காட்சி மையம். ஃபார்மோசா தற்போதைய தைவான் நாடு. இது சீன குடியரசின் கிழக்காசியாவில் உள்ள ஒரு தீவு நாடாகும். இது முழுவதும் முன்னர் சீனாவின் அரசாக இருந்தது. 1940க்கு பிறகு சீன குடியரசு என அழைக்கப்பட்டது. பின்னர் இது சீன குடியரசின் தைவான் என்று அழைக்கப்பட்டது. தைவானின் தலைநகரம் தாய்பேய். பிலிப்பைன்ஸ் இதன் தலைநகரம் மணிலா. அமெரிக்காவின் வசம் இருந்த பிலிப்பைன்ஸை மனித உடன்படிக்கையின் மூலம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சுதந்திர அரசாக அறிவித்தன. பிலிப்பைன்ஸ் நாடு 7641 தீவுகளை கொண்டுள்ளது. ஸ்பானிய மன்னன் 2ஆம் பிலிப்பின் நினைவாக பிலிப்பைன்ஸ் என்ற பெயர் இத்தீவு கூட்டத்திற்கு சூட்டப்பட்டது. இந்த தீவு கூட்டத்தை சான் லாசரோ தீவுகள் என்றும் ஃபெர்டினண்ட் மகலன் தீவுகள் என்றும் ஸ்பானியர்கள் அழைத்து வந்தனர்.
தாய்லாந்து முன்னர் சயாம் என்று அழைக்கப்பட்டது. இது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடு. இதன் வடபகுதியில் மியான்மர், லாவோஸ், கிழக்கில் லாவோஸ், கம்போடியா, தெற்கில் தாய்லாந்து வளைகுடா மற்றும் மலேசியா, மேற்கில் அந்தமான் கடல் ஆகியவை எல்லைகளாக அமைந்துள்ளன. இதன் தலைநகரம் பாங்காங். மலேசியா மலாய் என்ற ஆங்கில சொல்லிலிருந்து வந்த வார்த்தை. தென்கிழக்கு ஆசியாவில் கூட்டாட்சி, அரசியல் சட்ட முடியாட்சி கொண்ட ஒரே நாடு. இதன் தலைநகரம் கோலாலம்பூர். 13 மாநிலங்களையும் 3 நடுவண் மண்டலங்களையும் கொண்டுள்ளது. மலேசிய தீபகற்பம் கிழக்கு மலேசியா என 2 பிராந்தியங்களாக தென் சீன கடலினால் பிரிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் இது தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடு மற்றும் நகர அரசு நாடு. இதன் நிலப்பரப்பு ஒரு முதன்மை தீவு ஆகும். 63 தீவுகள் அல்லது திட்டுகள், ஒரு வெளிப்புற திட்டு ஆகியவற்றை உள்ளடக்கியது சிங்கப்பூர். இதன் வடக்கே ஏறத்தாழ ஒரு அகல கோட்டு பாதையில் 137 கிலோமீட்டர் அல்லது 85 மைல்கள் அமைந்துள்ளது. இதன் வடக்கே மலாய் தீபகற்பத்தின் தெற்கு முனையும், மேற்கே மலாக்கா நீரிணையும், இந்தோனேசியாவின் இரியாவு தீவுகள் ஆகியவையும், தெற்கே சிங்கப்பூர் நீரிணையும், கிழக்கே தென் சீன கடலும் எல்லைகளாக அமைந்துள்ளன. இதன் வடக்கே மலேசியாவின் ஜொகூர் மாநிலத்தின் ஜொகூர் நீரிணையும் எல்லையாக கொண்டுள்ளது. இதன் தலைநகரம் சிங்கப்பூர். மியான்மர் அல்லது பர்மா இது ஆசியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இறைமை உள்ள நாடு. இது இன்றைய இரும்பு திரை நாடு. 1989ஆம் ஆண்டு பர்மா என்ற நாட்டின் பெயரை மியான்மர் என்று மாற்றினர். வங்கதேசம், இந்தியா, சீனா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து இந்நாட்டின் எல்லைகளாக விளங்குகின்றன. முந்தைய தலைநகரம் ரங்கூன் எனவும் பின்னர் யங்கூன் எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் 2006ஆம் ஆண்டின் பின்னர் இதன் தலைநகரம் நாபிட்டாவ் என மாற்றி அமைக்கப்பட்டது. பர்மாவின் மிகப்பெரிய நகரம் யங்கூன். நேபாளம் இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு தனி நாடாகும். தெற்காசியாவில் உள்ள இந்த நாட்டின் வடக்கில் மக்கள் சீன குடியரசும், தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கு திசையில் இந்தியாவும் அமைந்துள்ளன. இது பொதுவாக இமாச்சல ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. கௌதம புத்தர் பிறந்த லும்பினி நகரம் நேபாள இந்திய நகர எல்லையில் அமைந்துள்ளது. இதன் தலைநகரம் காத்மண்டு. திபெத் நடுவண் ஆசியாவில் உள்ள ஒரு மேட்டு சமவெளியில் அமைந்த நிலம். இந்த நிலம் திபெத்திய மக்களின் தாயகம். ஏறத்தாழ 4900 மீட்டர் ஏற்றம் கொண்ட இந்த பகுதி உலகின் உயரத்தில் அமைந்துள்ளது என்பதால் அதை உலகத்தின் கூரை என்று குறிப்பிடுவார்கள். இந்தியா அடடே நம்ம நாடு தெற்காசியாவில் உள்ள ஒரு நாடு. இது அதிகாரப்பூர்வமாக இந்திய குடியரசு என்று அழைக்கப்படுகிறது. உலகின் பரப்பளவு அடிப்படையில் 7வது மிகப்பெரிய நாடும், மக்கள் தொகை அடிப்படையில் முதலிடத்தை கொண்ட நாடும் இதுவாகும். இதற்கு தெற்கே இந்திய பெருங்கடலாலும், தென்மேற்கே அரபிக்கடலாலும், தென்கிழக்கே வங்காள விரிகுடாவும் சூழ்ந்துள்ளன. மேற்கே பாகிஸ்தான், வடக்கே சைனா, நேபாளம் மற்றும் பூட்டான், கிழக்கே வங்காளதேசம் மற்றும் மியான்மர் இதன் நில எல்லைகளாக உள்ளது. இதன் தலைநகரம் புதுடெல்லி. பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக இஸ்லாமிய குடியரசு. இது ஆசிய கண்டத்தில் உள்ள ஒரு நாடாகும். மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. இதன் தலைநகரம் இஸ்லாமாபாத். கராச்சி இங்குள்ள முக்கிய துறைமுகம் மற்றும் தொழில் நகரமாகும். இந்திய எல்லையின் அருகில் அமைந்துள்ள லாகூர் மற்றொரு முக்கியமான நகரம். சவுதி அரேபியா இது மேற்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடு. வளைகுடா பகுதிகளில் அமைந்துள்ள நாடுகளில் இதுவும் ஒன்று. அரபு தீபகற்பத்தின் பெரும்பாலான பகுதிகளை இது ஆக்கிரமித்துள்ளது. ஆசியாவின் 5வது மிகப்பெரிய நாடு. உலகில் 12வது மிகப்பெரிய நாடு. இது பாரசீக வளைகுடா, இது செங்கடல். பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் ஆகிய 2 கடல்களின் கடற்கரையும் கொண்ட ஒரே நாடு சவுதி அரேபியா. இதன் தலைநகரம் ரியாத். இந்த நாட்டின் நிலப்பகுதியில் பெரும்பாலான பகுதி வறண்ட பாலைவனம் மற்றும் தாழ்நிலப்பகுதி புல்வெளி மற்றும் மலைகளை கொண்டுள்ளது. இஸ்லாமியர்களின் புனித தலங்களான மெக்கா மற்றும் மெதினா ஆகியவை இந்த சவுதி அரேபியா நாட்டில் உள்ளது. ஈரான் மேற்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடு. இது அதிகாரப்பூர்வமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்று அறியப்படுகிறது. இது பாரசீகம் என்றும் அறியப்படுகிறது. இதன் தலைநகரம் தெஹ்ரான். இது மிகப்பெரிய நகரம் மற்றும் வணிக மையமாக அமைந்துள்ளது. துருக்கி தென்கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவை கடந்து செல்லும் ஒரு நாடு. இது கிரீஸ் மற்றும் பல்கேரியாவுடன் வடமேற்கில் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. வடக்கே கருங்கடல், வடகிழக்கு ஜார்ஜியா, கிழக்கில் ஆர்மீனியா, அசர்பைஜான் மற்றும் ஈரான், தென்கிழக்கு ஈராக், சிரியாவும், தெற்கே மத்திய தரைக்கடலும், மேற்கில் ஈஜியன் கடல் இவை அனைத்தையும் எல்லையாக கொண்டுள்ளது. மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல் நிதி மையமாக உள்ளது. இதன் தலைநகரம் அங்காரா. ஈராக் குடியரசு என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படும் ஈராக்கு தென்மேற்கு ஆசியாவில் உள்ள மத்திய கிழக்கு நாடாகும். இது பெரும்பாலான வடமேற்கில்
சாகரோஸ் மலைத்தொடரையும் சிறிய பாலைவனத்தின் கிழக்கு பகுதியையும் அரேபிய பாலைவனத்தின் வடபகுதியையும் உள்ளடக்கியுள்ளது. இதன் தலைநகரம் பாக்தாத். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ ஏகாதிபத்தியத்தின் போது இருந்த நாடுகளை ஷார்ட்கட்டா பார்ப்போமா? மங்கோலியா கோலியா கோலும், மஞ்சூரியான மஞ்சு மிட்டாயும், பீக்கிங் கிட்ட இருந்துச்சு. அந்த மஞ்சு மிட்டாய நான் தான் கிங். ஷாங்கு காயா வந்து பார்மோசா சமோசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமோசா கொடுத்து மஞ்சு மிட்டாயை வாங்கிட்டான். இதனால அரசன் கேண்டன்னா காண்டாவி காங்காங்குக்கு போயிட்டாரு. அங்கிருந்து பிலிப்பு டிவியை வச்சுக்கிட்டு பசிபிக் ஓசன்ல உட்காந்து கொரியானா கொறிச்சுக்கிட்டு ஜப்பான்னா பேன்ல போட்டு சாகலின் ஐலாண்டு சக்கைய ஐலாண்ட் மாதிரி பண்ணி வச்சாரு. தாய்லாந்து லேண்ட்ல இருக்க என்னோட தாய். மலேசியா மலைக்கு மேலே ஏறி சிங்கத்து கூட போர் போட்டாங்க. சிங்கப்பூர் லேண்ட்ல இருக்க என்னோட தாய் மலைக்கு மேலே போய் சிங்கத்து கூட போர் போட்டதால வர்மம் வந்துச்சு. வர்மம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அம்மாவோட வர்மத்தை சரி பண்ண சைனானா சின்ன பையன், திபெத்துனா தீப்பெட்டி எடுத்து, நேபாள் பாலை எடுத்து இந்தியா கூட வந்து ஸ்ரீயை போல லகங்கா போட்டுக்கிட்டு ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு போய் அம்மாவை கிஸ் பண்ணோம். இதனால சவுதி அரேபியா ரெட் கலர்ல மாறிச்சு. அதான் ரெட் சி. அப்படியே ரெட் சீல இருந்து டர்க்கி கீயை வாங்கிக்கிட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு ஈரானுக்கு வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் சீ கருங்கடலே கீழே இருக்குது டர்க்கி. இந்த லார்வா மாதிரி இருக்க காஸ்பியன் சீக்கு பேக்ல இருக்குது ஈரான். பாம்பு மாதிரி இருக்கிற ரெட் சீக்கும் இந்த பர்சியன் கல்ஃபுக்கும் இடையில இருக்குது சவுதி அரேபியா. இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு மேல சவுதி அரேபியாவை எழுதணும். இந்தியா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு வெஸ்ட் பக்கத்துல பாகிஸ்தான், ஈஸ்ட்ல நேபாள், அதுக்கு மேல திபெத். இந்த வளைவு மாதிரி இருக்கிறதுல மியான்மர் அல்லது பர்மா. ஆசியாவோட வயிற்றுப்பகுதி மாதிரி இருக்கிறதுல தாய்லாந்து, வெள்ளை யானைகளின் நாடு. அதே கீழே வாழைப்பூ மாதிரி இருக்கிற இந்த இடத்துல மிடில்ல மலேசியா, வாழைப்பூட எண்டுல சிங்கப்பூர். பசிபிக் ஓசன்ல இருக்க தீவு கூட்டம் பிலிப்பைன்ஸுக்கு நேர இங்க கீழே ஒரு உருண்டை இருக்கும். அதுக்கு மேல இருக்க வளைந்த பகுதியில ஹாங்காங், அதுக்கு நேர் 1 இன்ச்சு மேல கேன்டன், வெளியே ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கிறது பார்மோசா. சைனாவில் இந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி இருக்கும் சாங்காய், அதுக்கு மேல 1 இன்ச்சு நான்கிங். சாங்காய்க்கு நேர் மிடில்ல சைனா. சேவல் கோழிக்கு தலை மாதிரி இருக்கு இந்த பகுதியில பீக்கிங். இதை பாருங்க, ஒரு வச்சுத்தி மாதிரி இருக்கு. மொத்தமா இந்த வச்சுத்தியை நம்ம கொரியான்னு சொல்லலாம். மேல இருக்கிறது நார்த் கொரியா, கீழே இருக்கிறது சவுத் கொரியா. பசிபிக் பெருங்கடல்ல இந்த தீவு கூட்டம், இதுக்கு மேல இருக்க தீவு கூட்டம், இது எல்லாமே சேர்ந்தது ஜப்பான். ஜப்பான் முடிகிற இடத்துக்கு நேர் உள்ள மஞ்சூரியாவுக்கு மிடில்ல மங்கோலியா. பசிபிக் பெருங்கடல்ல வெளியே ஒரு ஜெட் மாதிரி இருக்கிறது சாகலின் ஐலாண்ட். ஒரு ஜெட் விமானம் மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.